நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். This is a very beautiful dress. Your wife would be happy seeing this. She will hug you. Like this. Oh, your wife. சந்தியா, சந்தியா இருங்க சந்தியா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அவங்க தான் இந்த ஊர்ல இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இந்த ஊர் வழக்கமே இப்படிதான். மற்றபடி சும்மா கட்டி பிடிச்சாங்க அவ்வளவுதான். அந்த பொண்ணு எனக்கு சும்மா செஞ்சு காட்டினாங்க. சந்தியா இங்க பாருங்களேன், நான் உங்களுக்காக ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த பரிசு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க சந்தியா. எனக்கு எந்த பரிசு வேண்டாங்க. சந்தியா பார்க்காமலே வேணாம்னு சொல்றீங்களே, இது எதுக்கு சந்தியா? நான் பேசிட்டு இருக்கேன். இவ்வளோ வேகமாக நடக்கிறீங்களே. மேடம் தேங்க்யூ. சந்தியா, சந்தியா, சாரி சந்தியா, சந்தியா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சந்தியா. சந்தியா இது முதல்ல பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உங்களுக்காக நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், எல்லாத்தையும் நான் கண்ணாலே பார்த்துட்டு. சந்தியா நான் உங்களுக்காக ஆசையா பரிசு வாங்கியிருக்கேன் சந்தியா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்கிட்டயும் கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் அவகிட்டே கொண்டு போய் கொடுங்க. எனக்கு எதுவும் வேண்டாம். அவளுக்கா? அவளுக்கே தரணும்? நான் அவகிட்டே உங்களை என் ஒய்ஃப் தானே சொன்னேன். சந்தியாக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அக்கா இவ்ளோ அலங்காரம்லாம் தேவையான்னு? இந்த புடவை எதுக்கு? அட இந்த புடவை ரொம்ப காஸ்ட்லியான புடவை, உனக்கு தெரியாதுல்ல? உங்க மாமா தான் இதை எனக்கு பரிசா வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் இந்த அலங்காரம்லாம் நிச்சயம் உனக்கு தேவை, புரிஞ்சுதா சுதா? ஆம்பளைங்களை மயக்கணும்னா இதெல்லாம் நம்ம செஞ்சுதான் ஆகணும். இதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சரி நீ எப்படி இருக்கேன்னு பாக்கணும், கொஞ்சம் திரும்ப எந்திரி. ஐயோ நீ ரொம்ப அழகா இருக்க சுதா. சரி சரி நீங்க உட்காரு. என் அழகான தங்கச்சிக்கு யாருக்குன்னு படக்கூடாது. ஒரு நிமிஷம் நீங்க இரு. நான் அவர்கிட்ட போய் என்ன சொல்ல போறேன்னா, என் ரூம்ல இருக்கிற பல்பு ஃபியூஸ் போயிடுச்சுன்னு சொல்றேன். சரியா? சரி. நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். உண்மையா சொல்றேன், உன்னை இந்த மாதிரி அவர் பார்த்தாருன்னு வச்சுக்கோ, உன் காலடியிலே அவர் விழுந்து கிடப்பாரு. நான் அந்த பல்ப் எடுக்கிறேன். அக்கா நான் அழகா இருக்கேன்ல? மேக்கப் அதிகமாயிடுச்சா என்ன? உனக்கு எதுவும் தெரியாது. மேக்கப்பை பத்திலாம் எனக்கு தான் தெரியும். நான் போய் கூட்டிட்டு வரேன். என்ன கொடுமை இது! எரிஞ்சு போன வத்திக்குச்சி மாதிரி இருந்துகிட்டு பெரிய அழகின்னு நினைச்சுக்கிறா. எப்ப பாரு ராஜகுமாரன் பின்னாடியே தான் சுத்திக்கிட்டு இருக்கா. இங்க பாருங்க ராஜ்குமார், அது என்னன்னா எங்க ரூம்ல இருக்கிற பல்பு ஃபியூஸ் போயிடுச்சு. நீங்க வந்து அதை சரி செய்றீங்களா? சரி. டார்ச் அங்க இருக்கு, முதல்ல அதை எடுத்துக்கோங்க. ரூம் ரொம்ப இருட்டா இருக்கும், அந்த டார்ச் எடுத்துட்டு போங்க. சரிங்க அண்ணி. சரி. ராஜ்குமார் மட்டும் என் அழகான தங்கச்சிய பார்த்தா போதும், வாழ்க்கை பூரா இவர் அவகிட்டயே விழுந்து கிடப்பாரு. என் தங்கச்சி அசத்த போறா. இன்னைக்கு பண்டிகை நாள். இன்னைக்கு மட்டும் நம்ம ஊர்ல இருந்தோன்னு வச்சுக்க, உங்க அம்மாவும் சந்தியாவும் நமக்காக காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா என்னன்னு தெரியல, வெளிநாட்டுல எல்லாமே தலைகளா நடக்குது. இங்க என்னடானா நாம அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு விஷயத்த நினைச்சு சந்தியா இன்னும் கோவமா தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வருவாங்களா இல்லையான்னு கூட தெரியலையே. நம்ம இங்க வந்து நின்று 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. அதோ உங்க அம்மா வர்றா பாரு. அம்மா
என்ன நீங்க மட்டும் தனியா? இல்ல, ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். கொஞ்ச நேரத்துல எல்லாரும் கிளம்பி வந்துருவாங்க. உன் அப்பா அப்போத்துல இருந்து உன் பக்கத்துல தானே நிக்கிறாரு. தனியா வந்திருக்கீங்களான்னு கேட்டா என்ன அர்த்தம்? எதுக்கும் கவலைப்படாத. உன் பொண்டாட்டிய நான் ஒன்னும் ஹோட்டல் வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு வான்னு சொல்லல. கொஞ்ச நேரத்துல அவளும் வந்துருவா. அங்க பாரு, அவளே வந்துட்டா. வாங்க போலாம். இந்த வெளிநாட்டு பார்ட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சரி சரி வாமா ம், போலாம். வாங்க. சந்தியா, நான் எப்படி இருக்கேன்? சந்தியா, இன்னுமா நீங்க? சந்தியா, இந்த டைய நான் தெரியாம ரொம்ப இறுக்கிட்டேன் போல இருக்கு. ரொம்ப டைட் ஆயிடுச்சு. உங்களுக்கு தான் தெரியும். நீங்க அதை அதே மாதிரி கட்டி விட்டுருங்களேன். ஹெல்ப். கொடுங்க. இந்தாங்க, நீங்களே கட்டிக்கோங்க. இப்ப கரெக்டா இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன இங்க ரொம்ப இருட்டா இருக்கு? உடனே டார்ச் ஆன் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஐயோ பாத்து வாங்க. ஐயோ பேய் பேய் காப்பாத்துங்க, யாராச்சும் காப்பாத்துங்க. பேய் 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 பேய். என்ன ஆச்சு ராஜ்குமார்? என்ன? அண்ணி 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 இங்க பாருங்க, பேய் பேய். ஐயோ, இவ ஒண்ணு பேய் கிடையாது. நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? இவங்க ஆவி கிடையாது, அண்ணியோட பேய். இல்ல அண்ணியோட பாசமான தங்கச்சி. ஆனா இந்த விஷயத்துல ராஜகுமார தப்பு சொல்ல முடியாது. சுதா, ஆமா உனக்கு என்னாச்சு? ஏதாவது நாடகத்துல ராட்சசியா நடிக்க போறியா என்ன? ஏன் கேட்டேன்னா, நாடகத்துல தான் இந்த மாதிரி மேக்கப் போடுவாங்க. வெக்கப்படாது சுதா, நாடகத்தில் நடிக்கிறதும் நல்ல விஷயம்தான். ஆனா இப்படி ஒரு மேக்கப். சவிதா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. போ, திலீப் வந்திருப்பாரு நினைக்கிற, போய் பார்த்துட்டு வா. போ. வாங்க போலாம். என்னங்க? சரோஜா, எனக்கு மூச்சு முட்டுற மாதிரி இருக்கு. அமைதியா இருங்க. வாயை மூடிக்கிட்டு பாருங்க. ஓவரா எதுவும் பேச வேண்டாம். என்னங்க?
இவங்களுக்கு தெரியாதுங்களா இங்க பந்து பார்ட்டி நடக்க போகுதுன்னு? வந்தா ஆ, சரோஜா, இந்த இடத்துல ஒரு பந்த கூட காணுமே. எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க. ஆ, சாதாரணமா நம்ம ஊர்ல திருவிழாவுல எல்லாம் நடக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் திருவிழாவுல லேடிஸ் சந்தோஷமா ஊஞ்சல் ஆடுவாங்க, ஆம்பளைங்க எல்லாம் மனைவிங்களை ரசிச்சு பார்ப்பாங்க. ஆனா இங்க புருஷன் பொண்டாட்டி எல்லாம் சேர்ந்து ஒன்னா டான்ஸ் ஆடுறாங்க. இது என்னன்னு எனக்கு புரியலையே. ஆ, சரோஜா, என்ன? உனக்கும் இவங்கள மாதிரி டான்ஸ் ஆடணுமா? நம்ம 2 பேரும் டான்ஸ் ஆடலாமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எனக்கு இந்த மாதிரி கூத்தெல்லாம் தேவையில்லை. சரி வா சரோஜா, நாமளும் இங்க இருக்கிற ஜூஸை கொஞ்சம் குடிக்கலாம், சரியா? சந்தியா இங்க எல்லாருமே டான். Bravo, Bravo! So nice to see you, Bravo. You look beautiful as always. But what about me, Bravo? Do you like my outfits, Bravo? அப்படியே ஒரு குரங்கு மாதிரியே இருக்கடா. நீ எங்க கூட எங்க ஊருக்கு வா. எங்களுக்கு தெரிஞ்ச டெய்லர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட சொல்லி 1 டஜன் நல்ல Dress தச்சு தர சொல்றேன். அப்பவாது மனுஷ மாதிரி இருக்கியான்னு பாப்போம். என்ன கேக்குறியா? எப்படி இருக்க நான் கேக்குறேன். Does she like my dresses? எஸ் எஸ். Oh, Bravo, you're so sweet, Bravo. என்னடா என்ன பண்ற? Oh, come dance with me, Bravo. It's gonna be so much fun, Bravo. Yeah. டான்ஸா? இதோ இவரை Chlim. போ போ. போங்க போய் அவன் கூட ஆடுங்க. சரோஜா, எதுக்கு என்ன இப்படி மாட்டி விட்டுட்டு போற? Sorry. See you later. தேங்க்யூ. சாப்பாடு. சரோஜாவையும் போய் கூட்டிட்டு வர்றேன். சந்தியா இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆனா ஐயோ ஆண்டவா, என்ன செய்றீங்க? இத்தனை பேருக்கு நடுவுல என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? சரோஜா வா சரோஜா. என்னங்க இதையெல்லாம் பாரு, இங்க எத்தனை வகையான சாப்பாடு இருக்கு பாத்தியா? எனக்கு ரொம்ப பசிக்குது. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு இருங்க இருங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்க சாப்பிடுங்க, ஆனா நான் சாப்பிட மாட்டேன். சாப்பாட்டு மேல உனக்கு என்ன கோவம்? நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நான் எந்த பண்டிகையும் மறக்க மாட்டேங்க. இது வரைக்கும் நான் எல்லா பண்டிகைக்கும் விரதம் இருப்பேன்னு உங்களுக்கு தெரியும்ல. இன்னைக்கும் நான் விரதம் இருக்கேன். நீ வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட விரதம் இருக்கியா? ஏன் வெளிநாட்டுக்கு வந்து நீங்க உங்க துணியை மாத்திருக்கலாம், ஆனா நம்ம 2 பேரோட உறவு மாறி போயிடுமா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரோஜா, உறவு முறையெல்லாம் மாறாது. ஆனா சரோஜா, இங்க உன்னோட விரதத்தை எப்படி முடிக்க போற? இந்த வெளிநாட்டுல
விரத சாப்பாடு எங்கிருந்து வரும்? இங்க பாரு சரோஜா, நான் சொல்றத கேளு. பிடிவாதம் பிடிக்காத. இந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் தயவு பண்ணி இப்போதைக்கு விட்டுரு. நம்ம ஊருக்கு போனதுக்கு அப்புறம் எல்லா விரதத்தையும் ஒரே நாள் கூட இரு. நான் ஒன்னும் பிடிவாதம் பிடிக்கலங்க. புருஷன் பொண்டாட்டி உறவுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு நாள் நான் சாப்பிடாம இருந்தேனா அதனால இப்ப என்ன ஆயிட போகுதுன்றீங்க? அம்மா தாயே, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. இன்னைக்கு விரதத்தை முடிக்க என்கிட்ட விரத சாப்பாடு எதுவுமே இல்ல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. அப்படின்னா இன்னைக்கு பண்டிகை நாளா? அப்படின்னா சந்தியாவை எனக்காக நிச்சயமா இன்னைக்கு விரதம் இருப்பாங்க. இங்க பாருங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. நான் 2 பிளேட் சாப்பிட்டேன் தெரியுமா? அவ்வளவு நல்லா இருந்தது. என்ன சாப்பிடணும் போல இருக்கு. உண்மையா சொல்றேன், இது ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி ஒரு டிஷ் நான் சாப்பிட்டதே இல்ல தெரியுமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் மேல கோவமா இருக்கிறதுனால சந்தியா எனக்கு விரதம் கூட இல்லையா? இல்ல இல்ல, எங்கேயோ தப்பு நடக்குது. சூப்பர். ஹரி, you understand? Yes. Go. நான் வரேன். Sandhya aunty, Sandhya aunty, can you do me a favor? சொல்லுப்பா. Come here. Okay? Auntie, please taste it and let me know how spicy is it. என்னது நானா? இல்ல இல்ல ஹரி, என்னால இதை டேஸ்ட் பண்ண முடியாது. Why? நீ கொஞ்ச நேரம் இரு, நான் வேற யாரையாவது கூப்பிடுறேன். இங்க பாருடா கண்ணா. சந்தியா, சின்ன பையன் இவ்வளவு பாசமா சொல்றான். நீங்க டேஸ்ட் பண்ணி பாக்குறதுல எடு தப்பு. டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. அதுவும் இல்லாம நீங்க கோவமா இருக்கிறது ஏன் மேல தானே. இந்த பையன் என்ன பண்ணா பாவம்? இவன் மேல கோவம் இல்ல. இந்த குழந்தையோட சின்ன ஆசையை கூட நீங்க நிறைவேற்றலனா எப்படி? பாத்தீங்களா எப்படி உங்களை பாக்குறான்னு? என்கிட்ட போறான். நீ வருத்தப்படாத, ஆண்டி உனக்காக கண்டிப்பா சாப்பிடுவாங்க. அம்மா எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆண்டிக்கு இது ரொம்ப பிடிக்கும். என்ன? இல்ல 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 வேண்டாங்க. சின்ன பையன் கேக்குறான், சாப்பிட்டா என்ன ஆக போகுது? என்ன? இல்லங்க, என்னால இது சாப்பிட முடியாது. சாப்பிட முடியாதா? ஏன் முடியாது? நீங்க தானே இப்ப டிஷ் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, அப்புறம் என்ன? எனக்கு நான் விரதம் இருக்கேங்க. இன்னைக்கு விரதம் இருக்கீங்களா? என்ன சொல்றீங்க? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பிராண்டன் கூட என்னமோ சாப்பிட்டு இருந்தீங்களே, அந்த டிஷ் வேற நீங்க 2 வாட்டி சாப்பிட்டு நான் வந்துட்டு சொன்னது. நீங்க தான் வயிறு நிறைஞ்சிருச்சு, ஆனா இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்கு, சாப்பிட போறீங்க. ஓ, அதுவா? அது சும்மா உங்களுக்கு கிண்டல். தேங்க்யூ ஹரி. சந்தியா, நான் ரொம்ப நல்லவன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? நான் அவ்வளவு நல்லவன். முகத்தை பார்த்தா தான் அப்பாவி மாதிரி இருக்கும்.
சந்தியா ஒரே நிமிஷம். சந்தியா, இது உங்களுக்காக நான் வாங்கின பரிசு. அந்த கடையில அந்த லேடி கிட்ட நான் வாங்கின பரிசு தான், அது உங்களுக்காக.